ஹாய் ஆல், ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட்லேருந்து விஷஸ் எதிர்பார்த்தேன். பட் அவங்களுக்கு அந்த டே ஞாபகமே இல்லை. லாஸ்ட்டாக நான் தான் ஞாபகப்படுத்தி விஷஸை கேட்டு வாங்கினேன். அவங்களுக்கும் ஒரு கவலை, மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, அது யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கே தெரில அது என்னைக்கு வரும்னு. எனிவே அவங்க விஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த உமன்ஸ் டேன்றது வந்து கவர்மெண்ட் செப்பரேட்டாக டேட் கொடுத்து அது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் உமன்ஸ்லாம் வந்து நிறையா பேர் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க போராடினனால இப்போ நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், நோ நிறைய இடத்துல நோ சொல்கிறோம், நிறைய இடத்துல எஸ் சொல்கிறோம். இதெல்லாம் சுதந்திரமாக சொல்கிறோம்னா அவங்களாம் போராடினனால தான் அதை போராடி வாங்குறதுக்கு 40 வருஷம் ஆயிருக்கு. அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து செப்பரேட்டாக டேட் கொடுத்து நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னமும் சிலர் வீட்டில் வந்து அதிகமாக படிக்கக்கூடாது, மேரேஜ் ஆனால் கேர்ள்ஸ் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம பசங்களோட அதிக சம்பளம் வாங்குகிறோம், மேரேஜ் ஆகி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க யார் பேச்சே கேட்க மாட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு நிறையா பேர் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அது இன்னமும் சிலர் வீட்டில் நடக்குது. நானே நிறையா வீட்டில் பார்த்துருக்கேன். அதாவது வேலைக்கு போகிறோம், பாய்ஸ் வேலைக்கு போகிற மாதிரி கேர்ள்ஸ் வேலைக்கு போகிறாங்க. அது ஒரு ஃப்ரீடமாக இப்போ சிலர் நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேர்ள்ஸு வேலைக்கு போகிறாங்க. எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் சிலர் வீட்டில், நான் சிலரை தான் சொல்கிறேன், இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் வேலைக்கு போய் உமன்ஸ் சேல்ரி வாங்குகிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், அது அவங்களோட ஐடென்டிட்டியாக இருக்கும். அது நிறையா பேர் புரிஞ்சுக்கணும். எனிவே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருமே இன்றைக்கி டேவை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.